அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கண்ணகி வாழ்ந்த வீடு. இந்த வீடு வந்து இப்போ ஏரியாவுக்குள்ளே கேட்டால் எல்லா பேரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை பார்த்தோம்னா வீடு மாதிரியே இருக்காது. அதாவது இது அழகர் கோயில் போகிற வழியில் இருக்கக்கூடிய கடச்சநேந்தல். இங்கே வந்து கண்ணகி வாழ்ந்த வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா பேரும் சொல்லுவாங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோம்னா ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இடிந்த நிலையில் இருக்க ஒரு பெண்மணி வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. அப்போ வந்து முள் வந்து நிறையா இருக்குது, நான் பார்க்கும்போது நல்லா இருந்தது, இப்போ வந்து ரொம்ப உடஞ்சி போய் கிடக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவோட எதிரொலினால் இப்போ கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கண்ணகி அப்படின்ற ஒரு பெண்மணி கோவலனுடன் வாழ்ந்த வீடு இதுதான். அதாவது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாடகைக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா வேறு ஊர்லேருந்து இங்கே வந்தனால வாடகைக்கு தான் வந்திருப்பாங்க. இந்த வீடு வந்து உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இது எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வீடுன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இடிந்த நிலையில் தான் இருக்குது. இதை புனரமைத்து இந்த தொழில் துறையோ அல்லது நம்மளோட தமிழக அரசு வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் வந்து இங்கே கடச்சநேந்தலில் வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்களே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போ பாருங்கள், சுவர் கொஞ்சோண்டு இருக்குது. கல்லுலாம் தான் கட்டியிருக்காங்க, பார்த்தா தெரியும். இதுதான் மிஞ்சி உள்ளது. அங்கே ஒரு கட்டிடம் தெரியுது. சுவர் புதர் மண்டி போயிருந்துச்சு. இப்போ ஏதோ வெட்டியிருக்காங்க, எதுக்கு வெட்டினாங்கன்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களாவது இதை புனரமைத்து, அதாவது பழைய கற்கள் நிறையா இருக்குது, அதை வச்சு ஒரு கட்டடமாவது கட்டலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம்.